நான் நினைப்பதை எல்லாம் பேசிவிடலாம். அதை கேட்க மக்களிடம் நேரமும் இல்லை, பொறுமையும் இல்லை. இருந்தாலும் நான் நினைப்பதை கூறுகிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கேட்க வேண்டாம். நேரம் வரும்போது கேளுங்கள். நீ தேடிச் சென்ற உன் உறவு. பறவைகள் கட்டும் கூடு போன்றது. கூடு அப்பறவைக்கு பிடித்தது போல் இருந்தால் அக்கூட்டில் அதன் வாழ்வு நாளை அது நீடிக்கும். அக்கூடு அதற்கு பொருத்தமற்றது என அது அறிந்தால் அது இன்னொரு கூட்டை அமைத்துக் கொள்ளும். ஏனென்றால் அது அதனுடைய தேவை. மனிதனின் வாழ்க்கையும் அதேபோன்றுதான். ஒரு மனிதன் தேடிச் சென்ற உறவு அவனுடைய தேவை. நீ அத்தேவைக்கு ஏற்ப உன்னை மாற்றிக் கொள்ளும் பட்சத்தில் அத்தேவையானது உன்னை அதன் தேவையாக பார்க்கும். மேலும் நீ உன் சுய தேவையை மட்டும் பார்க்கும் பொழுது இன்றைக்கு உன் உறவானது அதன் தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இன்னொரு உறவை தேடிச் செல்லும் உன்னை போல். எனவே நீ இவ்வுலகில் சுயநலத்தை தூக்கிப் போட்டு பொதுநலமாய் வாழும் போது தான் உனக்கான இடத்தை இவ்வுலகத்தில் வைத்துக் கொள்ளலாம். நீ வாழும் காலத்தில் மாடி வீடு கட்டியும் வேலையில்லை. பணத்தை எண்ணி எண்ணி சேர்த்து வைத்தும் வேலையில்லை. சோகத்தின் போது உனக்கு தோள் கொடுக்க யாருமில்லை என்றால் உன் கவலை கூட குறைந்து போகும். அதை சேர்த்து சுமக்கும் ஒரு உயிர் இருந்தால் உன் கடன் சுமை கூட குறைந்து போகும். அதில் எனக்கும் பங்கு உள்ளது என்று சொல்லும் ஒரு உறவு இருந்தால். எனவே இருட்டில் இருக்கும் பாதையில் கூட உன்னை சரியாக கூட்டிச் செல்லக்கூடிய ஒரு சிறந்த உறவை உன் வாழ்வில் நீ தேடிக்கொள். எனவே உன் வாழ்வும் என்னாலும் வெளிச்சமாகவே காணப்படும். இன்னொருவனுக்காய் நீ வாழ்ந்து பார். உன் உயிர் போனாலும் பரவாயில்லை, உனக்காய் நான் எப்போதும் இருப்பேன் என்று சொல்லும் ஒரு குரல் உனக்காக எப்போதும் காத்திருக்கும்.